ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு பவா கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போறோம்னா, என்னோட ஸ்டைல்ல ஒரு கருவாட்டு குழம்பு ரெசிபி தாங்க. யார் யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, அதோட கீரை பொரியல் வச்சு சாப்பிட பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கு நோட்டிபிகேஷனா வரும். உள்ள போலாம். அதுக்கு கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கருவாட்டு குழம்பு எந்த பாத்திரத்துல வைக்க போறீங்களோ அதுக்கேற்ற பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் கடாய் தான் இதுக்கு எடுத்திருக்கேன். நான் இது வந்து 4ல இருந்து 5 பேர் சாப்பிட்ற மாதிரியான கருவாட்டு குழம்பு தான் வைக்க போறேன். கடாய் காஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமா இருந்தா இந்த கருவாட்டு குழம்புக்கு நல்லா இருக்குங்க. வெந்தயம், கடுகு சேர்த்து நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறம் 10ல இருந்து 15 பல்லு சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கிறேன். பொடிசா நறுக்கின பெரிய சைஸ் வெங்காயமும் இதோட சேர்த்து நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பழுத்த தக்காளி சேர்த்திருக்கேன். பழுத்த தக்காளி வந்து 2ல இருந்து 3 சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கிட்டு இருக்கும் பொழுது மஞ்சத்தூளும் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கும் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் சேர்ந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கருவாட்டு துண்டுல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 4-5 பீஸ் எடுத்து அதுல போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு இருக்கும் பொழுது கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட நம்ம சேர்த்த காய்கறி ஒரு 1ல இருந்து 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். வதங்கிட்டு இருக்கும் பொழுது கருவாட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து கருவாட்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம கம்மியா போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாடுலயும் உப்பு இருக்கும்ன்றதுனால. நான் எடுத்த கருவாடுல வந்து அந்த அளவுக்கு உப்பு இல்லை, அதனால நான் உப்பு கொஞ்சம் சேர்த்திருக்கேன். நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது குழம்புக்கு தேவையான 2ல இருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தண்ணி, புளி கரைச்சல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா கொதி வந்துட்டு இருக்கும் போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க 3 துண்டு மாங்காவை இதோட சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க துண்டு கருவாடையும் இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கருவாட்டு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல நான் அரைச்சு வச்சிருக்க வெறும் தேங்காய் சாந்து மட்டும் இதுல சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா அதை அந்த மிக்சியில இருக்க அதுல கழுவி அது தண்ணியும் அதுல ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் குழம்பு கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பொழுது கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இந்த கருவாட்டு குழம்புல நான் புளி கரைசல் வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துப்பேன் மாங்காய் சேர்த்ததுனால. நீங்க மாங்காய் சேர்க்கலன்னா புளி கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கலாம். நான் செய்யும் போதே அவ்வளோ வாசனையா இருந்ததுங்க. சுட சுட சாப்பாட்டுக்கும் இந்த கீரை பொரியலுக்கும் வச்சு சாப்பிடும் போது வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோல பாக்குறேன்.